from 18th question உங்க book question 18th question எடுத்துப்பாங்க. ஸோ அது ரெண்டும் சேம் ப்ராப்ளம் தான். After observing heavy congestion of customers over a period of time in a petrol station, Mr. Petro has decided to set up a petrol pump facility on his own in a nearby site. He has complied statistics relating to the potential customers arrival pattern and service pattern as given below. He has also decided to evaluate the operations by using a simulation technique. ரைட்டா. ஸோ என்ன கொடுத்துருக்கு, அரைவல்ஸ் கொடுத்துருக்கு, சர்வீஸ் கொடுத்துருக்கு. ஸோ அரைவல் டைம் சர்வீஸ் டைம் போத் ஆர் கிவன். அரைவல் டைம் இன்ட்ரா டைம் முன்ன சொன்ன இன்ட்ரா அரைவல் டைம் கொடுத்துருக்கு, அதோட ப்ராபபிலிட்டி அண்ட் சர்வீஸ் டைம் தென் ப்ராபபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் அசம்ஷன், the clock starts at 8 hours. Then only one pump means single server, right? So the random number for the arrival pattern as well as random numbers for the service pattern, so both randoms are given, so no need to assume. You are required to probability of the pump being idle at a server at idle time, then average time spent by a customer waiting in a queue, so customer waiting time and pump probability of the pump being idle. So being idle, server is idle, சர்வரோட ஐடியலோட டயத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ரைட்டா. இதான் உங்கள் புக்கில் என்டையர் டேபிள். நான் உங்கள் புக்குக்கு வரக்கு முன்னாடி இப்போ அது என்ன கேட்டிருக்கு, சர்வர் ஐடியல் டைம் கேட்கல, சர்வர் ஐடியல் டைமோட ப்ராபபிலிட்டி கேட்டிருக்கு. ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வர் ஐடியல் டைமை கண்டுபிடிப்போம், அதுக்கடுத்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிப்போம். ரைட்டா. ஸோ அந்த நான் இப்போ என்டையர் டேபிள் தான் அங்கே போட்டிருக்கு. நான் இங்கே உங்களோட பிபிடிக்கு நான் போகிறேன். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் புக்கில் கொடுத்துருக்க கொஸ்டின் அரைவல் பேட்டர்ன் கொடுத்துருக்கு, அதுக்கு ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்கு, திஸ் இஸ் கிவன். ரைட்டா. இது உங்கள் புக்கில் கொடுத்துருக்கு கிவன். ரைட். தென் குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி ஆஸ் யூஸ்வல் நீங்கள் ஆட் பண்ணி கண்டுபிடிச்சிருவீங்க. 0.5 + 2 4 7.6, 0.76 + 1 4, 0.90, 0.90 + 1 0 1.0. தென் ரேஞ்ச் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 அண்ட் ஜஸ்ட் பிஃபோர் த வேல்யூ 21, அடுத்து ஸ்டார்ட் ஃப்ரம் 22, தென் 51, 52, then 75, 76, அதுக்கடுத்து 90, 89, 90, then 90. So start from 0 to 99. So band always from 0 to 99. Then உங்கள் illustration 18 உங்கள் புக்கில் வந்து illustration 18 1 or 2 பேஜ் இருக்கு. ரைட். தென் ரேஞ்ச் ஃபார் சர்வீஸ் ரேஞ்ச் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தென் இது கிவன் 4 6 8 10, தென் ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்கு, தென் குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி. ரைட். தென் range, same procedure. நீங்கள் range 0 to 99 கண்டுபிடிச்சிருவீங்க. ரைட்டா. ஸோ now actually arrivals and inter arrival time and service time are given. So for the given we have found the tag range or service range. ரைட்டா. So the condition is clock starts at 8 hours. that is condition. போன கொஸ்டின்ல சண்டே கண்டிஷன் கேட்கல, அதனால் அதை ஒர்க் அவுட் பண்ணல. அது டோட்டலாக விட்டுருங்க, அது வந்து ஃபுல்லாக தப்பாக இருக்கு, விட்டுருங்க. ரைட். சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ் காஸ்ட். ஸோ இட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 12 வரைக்கும். ரைட்டா. ஏன் 12 வரைக்கும் கொடுத்துருக்கு, உங்கள் புக் எடுத்துப்பாங்க. ரைட்டா. ஸோ உங்கள் புக் என்ன கொடுத்துருக்கு, he has completed statistics relating the potential customer given below. ஓகே. ஆக்சுவலி எதுவுமே கொடுக்கலாம். ஸோ அப் டு 15 வரைக்கும் பண்ணலாம், உங்கள் புக்கில் 10 வரைக்கும் பண்ணிக்கலாம். நான் நேற்று சொன்னேன், சார் எதுவுமே கொடுக்கலன்னா ஜஸ்ட் யூ கேன் அச்சீவ் அப் டு 15, பட் உங்கள் புக்கில் 12 வரைக்கும் கொடுத்துருக்கு. ஸோ 12 வரைக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ரைட். பட் 15 இஸ் பெஸ்ட். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ரேண்டம் நம்பர் ஃபார் த இன்டர் அரைவல். என்னப்பா? சொல்லுங்க. கேக்கு சொல்லுங்கப்பா. கேக்குதுப்பா, சொல்லுங்கப்பா. இப்படி கேக்குதுப்பா நீங்க பேசுறது. உங்க மைக் நல்லா வச்சு பேசுங்க. இல்லாட்டி அப்படி மெசேஜ் டைப் பண்ணுங்க அதுலயே. சார் தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க சார். the following கொடுத்திருக்கா. ரைட். ஓகே ரைட் கொடுத்திருக்கா. சோ என்ன கொடுத்திருக்கு, ஃபாலோயிங் 12 ரேண்டம் நம்பர்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதனால 12 ரேண்டம்ஸ் அவங்க ரேண்டம் நம்பர் பேஸ் பண்ணி எழுதிக்கும். பட் நீங்கள் சப்போஸ் இன்கேஸ் ரேண்டம் நம்பர் கொடுக்கல, அந்த இயர் கொடுக்கல, நம்பர் ஆஃப் டேஸ் ஆர் நம்பர் ஆஃப் வீக்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் பீரியட் ஹஸ் நாட் பீன் கிவன் மீன்ஸ் அல்டிமேட்லி யூ கேன் டூ அப் டு 15.
ரைட்டா. ஸோ அப்போ நம்ம 12 வரைக்கும் இந்த 8, 78, 26, 94 இதெல்லாம் உங்கள் புக்கில் கொடுத்தது ரேண்டம் நம்பர்ஸ். ஃபார் தட் ரேண்டம் நம்பர் இன்டர் அரைவல். ஸோ 78க்கு 8. ஸோ 78 எங்கே இருக்குது? ஸோ இங்கே 78 இந்த பேண்டில் இருக்குது. ரைட்டா. ஸோ இந்த பேண்ட்னா அப்போ இது வந்து என்னது 8. ரைட். அதான் வந்து உங்களுக்கு வந்து டென்டர் டைம் போட்டிருக்காங்க. தென் 26க்கு 26 செகண்டில் இருக்குது. 26க்கு வந்து 4. right. So likewise the 4 we can write the interval time for all the values. Then arrival time is the cumulative value, right? Cumulative value of the inter arrival, right? So first வந்து 8 இருக்குல்ல, 8 நீங்க ஆக்சுவலா உங்களுக்கு வந்து 8 hours, right? இதான் starting time of the service. So first customer எப்போ வராரு அப்படின்னா 8 minutesல வராரு, ரைட். இது உங்க ஃப்ரெண்டோட நோட்டு தான், ரைட்டா. ஸோ அதனால அந்த மிஸ்டேக் நான் பார்க்கல. எனிவே ரைட். ஸோ 8 hours ஸ்டார்ட் ஆகுது, 8 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு கஸ்டமர் வராங்க. அப்போ 8 hours 8 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு 8 மணிக்கு காலை 8 மணிக்கு ஆரம்பிக்கிற ஒரு பம்புக்கு 8:08க்கு ஃபஸ்ட்டு கஸ்டமர் வராங்க, ரைட்டா. அடுத்து 8.04 ப்ளஸ் 4 அப்போ 8.12, ரைட். தென் 8.12 ப்ளஸ் 10 8.22, 8.22 plus 2 8.24, 8.24 plus 4 8.28. இது 4 minutes, ரைட்டா. நீங்கள் 4னா 8.8 நீங்கள் ஆட் பண்ணாதீங்க, ரைட்டா. அது ஒவ்வொரு நிமிஷம், ரைட்டா. ஸோ அப்போ இதோட 4 நிமிஷம்னா 8.28, 8.28 to 6 minutesனா 8.34, 8.2 minutesனா 8.36, 36 plus 4 40, 40 plus 8 40 minutes, then plus 6 minutes means 46 minutes. இது 2 minutes. then 8.58, then 8.58 plus 8 9.06. ஸோ அப்போ காலைல 8 o'clock ஸ்டார்ட் பண்ணுற ஒரு சர்வீஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு அரைவல் 0.8 வராங்க, கடைசியாக கஸ்டமர் வந்து 9.06 வராங்க. அது சர்வீஸ் டைம், ரைட். சர்வீஸ் டைமோட ரேண்டம் நம்பர். ஸோ இது கிவன், இது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கு. ஸோ கொஸ்டினில் கொடுத்த கிவன், ரைட். இது கிவன். ஸோ பேஸ்ட் ஆன் த ரேண்டம் நம்பர் யூ ஹேவ் டு ரைட் த சர்வீஸ். ஸோ இப்போ 44 எந்த பேண்டில் வருது சர்வீஸில், சர்வீஸில் வந்து 44 வந்து இந்த பேண்டில் வருது. ஸோ இந்த பேண்ட் வந்து இது சர்வீஸ் டைமில் 8. ஸோ அப்போ அது 8, ரைட். எந்த பேண்ட் என்னது 44, 44 நம்மளுக்கு வந்து செகண்டில் வருது, ரைட்டா. 28 to 67ல் 44 வருது. ஸோ 6. அடுத்து நெக்ஸ்ட் 21க்கு 21 எங்கே இருக்குது 0 to 21 இந்த இருக்குது. ஸோ அப்போ 4. next 73 எந்த பேண்டில் வருது 73 is third band 8. then 96 10. ஸோ அப்போ 6 4 8 10 கொடுத்துருக்க நம்பரை பேஸ் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் எழுதிக்கலாம், ரைட்டா. ஸோ இப்போ இது சர்வீஸ் டைம், ரைட். நவ் we are going to find the customer waiting time, then idle time of the service server. இது customer waiting time. for that we have to know the starting time of the service and ending time of the service. அதாவது ஸ்டார்ட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கு, ரைட்டா. இப்போ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது 8 o'clock ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எப்போ வராங்க, ஃபர்ஸ்ட் 8 ஃபர்ஸ்ட் கஸ்டமர் 8 o'clock வராது, ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து 8 o'clock வராது. இப்போ 8 o'clock வந்தாருன்னா அப்போ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 8:08க்கு ஆரம்பிக்குது. ஏன்னா சர்வர் உட்காந்துருக்க ஃப்ரீயாக உட்காந்துருக்காரு, பட் 8:08 தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வராங்க. அப்போ 8:08க்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் டைம் வந்து என்னது 6. அப்போ 8.08 + 6 8.14, ரைட்டா. அப்போ கஸ்டமர் இங்கே வெயிட் பண்ணுறாங்களா, இவர் தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர், வெயிட் பண்ண சான்சஸ் இல்லை. யார் வெயிட் பண்ணுறா 8 o'clock ஸ்டார்ட் ஆன அந்த சர்வர் வந்து 8 மினிட்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்வர் வந்து ஐடில் இருக்காரு. ஏன்னா 8 o'clock 8 மினிட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வராங்க. தென் செகண்ட் கஸ்டமர் எப்போ உள்ளே வராரு, இது வந்து இன்டர் அரைவல் தான் சர்வருக்குள்ளே என்டர் ஆகுது, 8.12ல் வராரு. ஸோ அப்போ 8.12ல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் சர்வீஸ் ஃபஸ்ட்டு கஸ்டமரோட சர்வீஸ் எப்போ முடியுது 8.14. அது முடிஞ்சால் தான் அடுத்த கஸ்டமருக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அவர் 8.12ல் வந்தாலுமே, ரைட்டா, அவர் வந்து he cannot avail the service because of you have to wait for the next service, ரைட்டா. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் 8.14 தான் முடியும். ஸோ அப்போ தான் சர்வீஸ் ஸ்டார்ட், அவர் எந்த இடத்துல இங்கே ஆரம்பிக்க முடியும். பட் இவர் 8.12ல் வராது. ஃபர்ஸ்ட் வந்து 8.14 + 4 எவ்வளவு 8.18, ரைட்டா. சர்வீஸ் டைம் இஸ் 4 ஃபார் செகண்ட் கஸ்டமர். ஸோ 8.18ல் முடிக்காரு. இப்போ இங்கே யார் வெயிட் பண்ணுறா 8.14 ஆரம்பிச்சு 8.14 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே யார் வெயிட் பண்ணுறா கஸ்டமர் தான் வெயிட் பண்ணுறாங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்க, இங்கே 8.14ல் ஸ்டார்ட் அவங்க சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுது, பட் அவர் வந்திருக்கிறது வந்து 8.12. ஸோ அப்போ டோட்டலாக 2 minutes he is waiting for this to avail the service, ரைட்டா. அப்போ யார் ஃப்ரீயாக இல்லை, ஐடியில் வந்து ஃப்ரீயாக இல்லை. அடுத்து தேர்ட் வாங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் நெக்ஸ்ட் சர்வீஸ் should be started at 8.1.
8. ஏன்னா 8.18ல சர்வீஸ் செட் ஆகுது செகண்ட் கஸ்டமர். தேர்ட் கஸ்டமர் எப்போ வராரு? 8.22 மினிட்ஸ் தான் வராரு. ரைட்டா? ஸோ அப்போ 8.22 வரைக்கும் இவர் வெயிட் பண்ணணும். ரைட்டா? ஸோ அப்போ 8.22 வரைக்கும் இங்கே 8.2 வந்தால் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும். கஸ்டமர் வந்தால் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 8.2 ஸ்டார்ட் பண்ண முடியும். சர்வீஸ் டைம் இஸ் 8.28 + 8 8.30. ஏன்னா இங்கே யார் வெயிட் பண்ணுறா? கஸ்டமர் வெயிட் பண்ணல, ஏன்னா வரது லேட்டு தான். யார் வெயிட் பண்ணுறா? கஸ்டமர் வரைக்கும் சர்வர் வெயிட் பண்ணுறாரு. சர்வர் எவ்வளோ வெயிட் பண்ணுறாரு? இங்கே 8.18, இது 8.22. அப்போ டோட்டலாக 4 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறாரு. ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இங்கே 8.3ல முடியுது. ஸோ இங்கேயும் 8.3 ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி இது செக் பண்ணணும். இங்கே சர்வர் நெக்ஸ்ட் கஸ்டமர் எப்போ வராரு? 8.22 முன்னாடியே வந்துடுறாரு. பட் ஆனால் இங்கே சர்வீஸ் 8.3ல முடியுது. அப்போ தான் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும். தென் 8.30 + 10 மினிட்ஸ் சர்வீஸ் இந்த சர்வீஸ் 8.40. ரைட்டா? யார் வெயிட் பண்ணுறா? 8.3க்கு முடிச்சாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஐடியில் வந்து இது சர்வர் ஐடியில் இல்லை, பட் கஸ்டமர் 8.24க்கே வந்துட்டாங்க. அப்போ எவ்வளோ மினிட்ஸ் வெயிட் பண்ணுறாரு? 6 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறாரு. யார்? கஸ்டமர் வெயிட்டிங் ஃபார் 6 மினிட்ஸ். தென் 8.40 முடியுது. 8.40 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் பட் ஜஸ்ட் கோ அண்ட் செக் த கஸ்டமர் இன் அரைவல் டைம். Arrival time is 8.28, but next service avail is 8.40. ஸோ அல்டிமேட்டாக அப்போ நம்ம கஸ்டமர் வந்து 12 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறாரு. ரைட்டா? அதான் 12. அடுத்து இங்கே 8.46ல முடியுது. 8.4 ஸ்டார்ட் பண்ண முடியும், பட் கஸ்டமர் வந்துட்டாங்கலாம் பாருங்க. கஸ்டமர் ஆல்ரெடி அரைவ்டு. ஸோ அப்போ 8.34, இங்கே 8.46 தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஆரம்பிக்க முடியும். பட் டிஃப்ரென்ஸ் 8.46 - 8.34 12. அடுத்து 8.52ல ஸ்டார்ட் பண்ண முடியுது. ஏன்னா 8.46 + சர்வீஸ் டைம் 6 ஆட் பண்ணால் 8.52ல முடியுது, சர்வீஸ் டைம் முடியுது. தென் 8.52 நெக்ஸ்ட் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும். பட் நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன செக் பண்ணணும்? யூ ஹேவ் டு செக் த கஸ்டமர் அரைவல் டைம். கஸ்டமர் அரைவல் டைம் 8.36 தான். ஸோ அதனால் வந்து இங்கே ஐடியில் வெயிட் பண்ணலை, இவர் தான் வெயிட் பண்ணுறாரு, கஸ்டமர் தான் வெயிட் பண்ணுறாரு. 60 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறாரு. ரைட்டா? ஸோ 8.52ல 5.8ல முடியுது. ஸோ நெக்ஸ்ட் 5.8ல ஸ்டார்ட் ஆகும். பட் கஸ்டமர் எப்போ வராங்க பாருங்க. சப்போஸ் இங்கே 5.8ல ஃபார் எக்ஸாம்பிள் இது 5.8ல ஸ்டார்ட் ஆகும். பட் கஸ்டமர் வந்து 8.59 தான் வராரு. 59 தான் வராரு அப்படின்னா ஐடியல் ஆஃப் சர்வர் மஸ்ட் பி 1 மினிட். ஏன்னா 1 மினிட் வெயிட் பண்ணணும் கஸ்டமர் வர வரைக்கும். ரைட்? ஸோ அதான் இப்போ நீங்கள் 8.58 + 6 மினிட்ஸ்ன்றது 9.04. ஸோ இப்போ நீ கஸ்டமர் எப்போ வராரு? அவர் 8:40க்கு வந்துடுறாரு. அப்போ எவ்வளோ மினிட்ஸ் வெயிட் பண்ணுறாரு? 80 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறாரு. ரைட்டா? தென் 9.04ல வந்து சர்வீஸ் முடியுது. ஸோ இங்கே 9.0 ஸ்டார்ட் ஆகும். தென் இப்போ வந்திருக்க கஸ்டமர் வந்திருக்க டைம் என்னது? 8.46. அப்போ அவர் வெயிட் பண்ணுறது 18 மினிட்ஸ். தென் இது வந்து 9.04 + சர்வீஸ் டைம் வந்து 8, டோட்டலாக 9.12. 9.12 ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம சர்வீஸ் டைம் செக் பண்ணி பார்க்குறோம். அவர் முன்னாடியே வந்துட்டாரு 8.48. அப்போ நம்ம 2.24 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறாரு. பட் சர்வீஸ் டைம் வந்து 9.12 ஆரம்பிச்சு 4 மினிட்ஸ், டோட்டலாக 9.16. இந்த 9.16 ஆரம்பிச்சு அதோட கஸ்டமர்ஸ் ரேட் வந்து 8.58ல வந்துடுறாரு. அப்போ அவர் 80 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறாரு. தென் சர்வீஸ் டைம் இஸ் 4, 9.20. ஸோ 9.20 + 6 minutes, 9.26. Then customer arrived at 9.06. So customer has to wait for 40 minutes to avail the service. So அப்போ 140 customer waiting time for the given random number. Customer waiting time is 140. Then ideal waiting time is 12. ரைட்டா? இப்போ ஆஸ் யூஸ்வல் நீங்கள் வந்து ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 140 டிவைடட் பை 12 ரேண்டம் நம்பர்ஸ், 12 days. அப்போ 11.67 மினிட்ஸ் கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க ஆவரேஜாக. அதே மாதிரி இங்கே வந்து கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஐடியல் டைம் கேட்டிருக்கு. ரைட்டா? இட்ஸ் நாட் ஆவரேஜ் டைம். ஆவரேஜாக நீங்கள் இதே மாதிரி வந்து 12 டிவைடட் பை 10 போட்டு 1.2 போட்டலாம். பட் இது ப்ராபபிலிட்டி கேட்டுக்கிறது. ப்ராபபிலிட்டினா என்னது? ப்ராபபிலிட்டி இஸ் நத்திங் பட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். இதான ஃபார்முலா. அந்த ஃபார்முலா தான் இருக்குது இந்த டோட்டல் ஐடியல் டைம், டோட்டல் ஆப்பரேட்டிங். ஸோ அதுக்கு வந்து இது உங்கள் புக்கில் கொடுக்குற ஃபார்முலா. அதுவே நம்ம எடுப்போமே. ஸோ டோட்டலாக 86 என்ன கேட்டிருக்கு? டோட்டல் ஐடியல் டைம் ஆஃப் த பெட்ரோல் ஸ்டேஷன். இப்போ சர்வீஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 8 o'clock ஸ்டார்ட் ஆகுது. சர்வீஸ் எப்போ முடியுது? ரைட்டா? 9.26ல முடியுது. ஸோ 9.26ல முடியுது. டோட்டல் சர்வீஸ் இவ்வளோ தான். ரைட்டா? ஒரு ஹவருக்கு எவ்வளோ மினிட்ஸ்? 60 மினிட்ஸ். இங்கே +26 மினிட்ஸ், டோட்டலாக 86 மினிட்ஸ்.
கரெக்டாக. ஏன்னா நமக்கு 8 o'clock ஸ்டார்ட் ஆகி 9:26 சர்வீஸ் முடியுது. இதுதான் நான் டோட்டல் அவுட்கம்ஸ் ரைட்டா. அதாவது சிம்பிளாக சொன்னால் ப்ராபர்ட்டின்றது என்னது, ஜென்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம். டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ன்றது இங்கே 96 86. எப்படி 8 o'clock ஸ்டார்ட் ஆகுது, 9:26 சர்வீஸ் முடியுது. ஸோ டோட்டலாக 86 மினிட்ஸ். ஏன்னா இதில் 60 மினிட்ஸ், 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ் ப்ளஸ் 26 மினிட்ஸ், டோட்டலாக 86 மினிட்ஸ். அதான் இங்கே போட்டிருக்கு ரைட்டா. இப்போ என்ன கேட்டிருக்கு, இது ப்ராபபிலிட்டி கண்டுபிடி, டோட்டல் கண்டுபிடிச்சு. பட் ஃபேவரபிள் இஸ் நத்திங் பட் ஐடியல் டைம். ஐடியல் டைம் எத்தனை செக் பண்ணுங்க. ஐடியல் டைம் வந்து 12. அப்போ 12 டிவைட் பை 86, அப்போ 0.1395 ரைட்டா. ஸோ டோட்டல் சர்வீஸ் டைம்ன்றது அதான் அவங்க போட்டிருக்காங்க, 86 போட்டிருக்காங்க. பட் இதுதான் உங்கள் ஆன்சர் 1.1395. இப்போ உங்கள் புக் எடுங்களேன். உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இதைத்தான் அங்கே போட்டிருக்காங்க. அரைவல் இன்டர்வல் டைம், என்ட்ரி டைம் இன் கியூ ஆஸ் பர் கிளாக், சர்வீஸ் டைம், ரேண்டம் நம்பர் ஃபார் சர்வீஸ் எண்ட் டைம், வெயிட்டிங் டைம். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு சீக்வன்ஸில் போட்டிருப்பேன், இவங்க மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. உங்களுக்கு எது ஈஸியாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரைட்டா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ட்ரி டைம் போட்டு அதுக்கு சர்வீஸ் டைம் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த 6 ஆட் பண்ணி இங்கே 8.14 போட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணிப்பேன்னா 8. சர்வீஸ் டைம் வந்து ரேண்டம் நம்பர், இன்டர் அரைவல், தென் சர்வீஸ், ரேண்டம் சர்வீஸ் டைம், தென் சர்வீஸ் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். இவங்க ஸ்டார்டிங் இங்கே போட்டிருக்காங்க, எண்டிங் இங்கே போட்டிருக்காங்க, மாற்றி போட்டிருக்காங்க. அவ்வளோதான். இது சர்வீஸ் ஸ்டார்டிங், இது சர்வீஸ் எண்டிங் ரைட்டா. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்த்துக்கோங்க ரைட். இது வந்து 11.67, இது 0.1395 ரைட்டா. அதான் இங்கே போட்டிருக்கு. உங்கள் புக்கில் பழைய புக்கில் இந்த எக்ஸ்பிளேஷன் இருக்காது, புது புக்கில் இந்த எக்ஸ்பிளேஷன் இருக்குப்பா, பார்த்துக்கோங்க ரைட்டா. ரைட். ஸோ இப்போ இது சம் புரியுதாப்பா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ப்பா. புரியுதாப்பா? புரியுது சார். ஓகே ரைட். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க, புரியும், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் புக்கில் நெக்ஸ்ட் டேக் illustration 15. நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். illustration 15 எடுங்களேன். ஸோ illustration 15 வந்து பார்த்தீங்கன்னா, a small retailer has studied the weekly receipts and payments over the past 200 weeks and has developed the following set of information. ஸோ வீக்லி ரெசிப்ட்ஸ், ப்ராபர்ட்டி, வீக்லி பேமெண்ட்ஸ், அவர்கிட்ட எவ்வளோ ரிசீவ் ஆகுது, எவ்வளோ பே பண்ணுறாரு, அதோட ப்ராபர்ட்டி கொடுத்துருக்கு. அண்ட் இதை பார்த்தாவே உங்களுக்கு ப்ராபர்ட்டி கொடுத்தா சிமுலேஷன் தான் வரும். யூசிங் த ஃபாலோயிங் செட் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ். ஸோ ரேண்டம் நம்பர்ஸ் இஸ் நத்திங் பட் மான்டி கார்லோ சிமுலேஷன் மெத்தட். Right, as a random number, simulate the weekly pattern of the receipts and payment for the 12 weeks. About 12 weeks, so you have to frame the 12-week period simulation. Right. So assuming for the beginning bank balance is 8,000. So first bank balance from the 8,000. What is the essential balance at the end of the 12th weekly period? What is the highest weekly balance during the quarter? What is the average weekly balance? So for three different questions are asked. First, estimated balance of the end of the 12th period, then highest weekly balance and average weekly balance. Right. So once again, the first we have to find the tag number. So that tag number இங்க போட்டுருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து receipts probability, cumulative probability, range for receipt, and for payments probability, cumulative probability, and random range. Right. So and then once again same random number for receipts are from 3 to 12 given in the question. அடுத்து ரேண்டம் நம்பர் இங்கே பாருங்க, ரேண்டம் நம்பர் ஃபார் பேமெண்ட் அது தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரேண்டம் நம்பர் 0.03க்கு ரெசிப்ட் என்ன, எக்ஸ்பெக்ட் ரெசிப்ட், ஏன்னா 03 எந்த ரேஞ்சில் வருது பாருங்க, 0 to 19 வந்து ஃபர்ஸ்ட், அப்போ 3,000 ரைட்டா, 3,000 ரைட். 1 minute வெயிட் பண்ணுங்க. ரைட். இப்போ நான் ஷேர் பண்ணுற இமேஜ் தேர்தான் பாருங்கள், அதே புக்கை திருப்பி ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம நான் கமெண்ட் ரைட்டா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிப்ட் ரைட்டா, ப்ராபபிலிட்டி.
ஸோ ரிசிப்டில் வேல்யூ கொடுத்துருக்கு, ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்கு, தென் இது ரேஞ்ச். இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரேண்டம் நம்பர் கிவன் கொஸ்டின் 003 03 இங்கே இந்த ரேஞ்சில் வந்து ஸோ 3000. அடுத்து 91 எந்த ரேஞ்ச், 90 to 91 திஸ் ரேஞ்ச். அப்போ இதோட ரிசிப்ட் 12,000. ஸோ அப்போ 91 12,000. அடுத்து 38. ஸோ 38 மீன்ஸ் 5,000. ஸோ 5,000 ரைட்டா. ஸோ அல்டிமேட்லி we have to find the first we have to find the balance for each and every week ரைட்டா. ஸோ அப்போ அதே மாதிரி ரேண்டம் நம்பர் ஃபார் பேமெண்ட் 61க்கு என்ன வருது பாருங்கள். இது ஃபுல்லாக நீங்கள் எழுதிக்கோங்க ரைட்டா. இது வந்து ஃப்ரம் த ரேண்டம் நம்பர் ரைட்டா. ரெண்டு ரேண்டம் நம்பர் ரைட். தென் வீக்லி பேலன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பேலன்ஸ் இது கிவன் ஃபர்ஸ்ட் என்ட்ரி பேலன்ஸ் வந்து 8,000 கொஸ்டினில் கொடுத்துருக்கு ரைட்டா. ஸோ பிகினிங் ஆஃப் த பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் இஸ் 800 இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கு. ஸோ பிகினிங் ஆஃப் த பேங்க் பேலன்ஸ் இஸ் 8,000 அதான் இங்கே போட்டுருக்காங்க ரைட். தென் வீக் பேலன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரிசிப்ட்ஸ்ன்றது உங்களுக்கு ரிசீவ் ஆகிறது, பேமெண்ட் நீங்கள் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு? இப்போ ரிசிப்ட் வந்து பேமெண்ட் ரிசிப்ட் வந்து 3,000 right. Receipt 3,000 right, minus wait command right. So இப்போ receipt வந்து 3,000 right, payment வந்து 6,000. So இப்போ receipt minus payment இதான ஃபார்முலா. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் receipt நமக்கு எவ்வளோ ரிசீவ் இருக்குது, தென் அதோட பேமெண்ட். இந்த 8,000ன்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கிற வேல்யூ ரைட்டா, கொடுத்துருக்க வேல்யூ. இது இல்லாட்டி நீங்கள் -3,000 போடுவீங்க. இப்போ முன்னே ஆட் பண்ணால் 5,000 வரும் ரைட்டா. அடுத்து இங்கே ரிசிப்ட் வந்து 12,000, பேமெண்ட் வந்து 1,000 ரைட்டா. 12,000. அப்போ ஆன்சர் வந்து ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா 2,000 தான். நமக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருக்குது? 5,000. ஸோ 5,000 + 2,700 ரைட்டா. ஸோ இந்த செகண்ட் வீக்கோட பேலன்ஸ் வந்து ரிசிப்ட் மைனஸ் பேமெண்ட் 12,000 - 10,000 2,000 ரைட்டா. அப்போ இப்போ ப்ரீவியஸில் வந்து எவ்வளோக்கு 5,000 இருக்குது ரைட்டா. ஸோ அப்போ அதையும் சேர்த்திங்கன்னா 5,000 + 2,700 ரைட்டா. தென் இங்கே தேர்ட் வாங்க 5,000 - 6,000 - 1,000 ரைட்டா. பட் மேலே உங்களுக்கு 7,000 இருக்குது பேலன்ஸ். அப்போ பேலன்ஸ் 7,000 7,000 - 1,000 6,000 வரும். அடுத்தது இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து +1,000 மேலே 6,000 இருக்கிறனால இது 7,000 வரும். தென் ரிசிப்ட் வந்து -1,000, இது 7,000 +6,000 வரும். Likewise you can find the இது வந்து bank balance for each and every week. The question is estimate the bank balance at the end of the 12th week என்ன வந்திருக்கு? 3,000 நெகட்டிவ், தட் மீன்ஸ் லாஸ். 3,000 லாஸ்ல வந்திருக்கு, அதான் பேலன்ஸ், அதான் பிராக்கெட்ல போட்டிருக்கு லாஸ். அதுக்கு ஹையஸ்ட் பேலன்ஸ், இந்த ஹையஸ்ட் பேலன்ஸ் எங்க இருக்கு? டோட்டலா 7,000 தான் ஹையஸ்ட் பேலன்ஸ். இந்த பிகினிங் பேலன்ஸ் விட்டுருக்கு, 12 பீரியட்ல ஹையஸ்ட் பேலன்ஸ் 7,000. அதுக்கு ஆவரேஜ் பேலன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 12 போட்டிங்கன்னா ஆவரேஜ் ஆன்சர் வரும். எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணி டிவைட் பை 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் பேலன்ஸ் கிடைக்கும் ரைட்டா. இதுதான் ஈஸி தான், இந்த கொஸ்டினில் சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. இந்த சம் பார்த்தாச்சு. இந்த சம் பார்த்தாச்சு, இது என்ன பார்க்கல. இதை முடிச்சாச்சு. இது என்ன இருக்கு? இதை முடிச்சாச்சு ரைட். ஓகே. ஸோ இன்னும் ரெண்டு ப்ராப்ளம் தான் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஆர்டர், தட் மீன்ஸ் புக் ஸ்டோர் ஒன்று. அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் 16 எக்ஸாம்பிள் 14. ஸோ ரெண்டு சம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம் ரைட்டா. ஸோ மெயினாக வந்து இன்னைக்கு அந்த இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, அந்த சர்வீஸ் டைம், அதான் மெயின் கொஸ்டின் சிமுலேஷனில் ரைட்டா. அரைவல் டைம் ரைட். ஸோ இந்த சிமுலேஷன் முடித்த உடனே நாளைக்கு முடிஞ்சிடும். நாளை கழிச்சு உங்களுக்கு சிமுலேஷன் சிபிஎம்ல இருக்க எல்லா மெயின் கொஸ்டின்ஸுக்கும் ஒரு ரிவ்யூ பண்ணிடுறேன், செக் பண்ணிடுவோம்.
பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இதை நாளைக்கு பேலன்ஸ் நாளைக்கு முடிச்சிடுவேன். ரெண்டு வந்து இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, அசைன்மெண்ட் இருக்குது, தென் லைன் பேலன்சிங் நீங்கள் கொடுத்த டாப்பிக்கில், ரைட்.